அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். வருகின்ற ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமையன்று பங்குனி உத்திரம் மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் நல்ல வரன் அமைய, திருமணத் தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிட்ட, சொந்த வீடு அமைய, குழந்தைகள் நன்றாக படிக்க, அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற நாம் எந்த 7 நற்செயல்களை அவசியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பதிவை தவறாமல் பார்ப்பவர்களுக்கு எங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனிப்பட்ட சிறப்புகள் உள்ளன. அதே போல் ஒரு சில மாதங்களில் வரும் நட்சத்திரங்களில் தெய்வங்கள் அவதரித்த தினம், சிறப்பு விசேஷங்கள், திதிகள், முக்கிய புராணங்கள் என்ற தனி சிறப்பை கொண்டிருக்கும். ஒரு மாதத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு விசேஷங்கள் ஒரே நாளில் நடைபெற்றால் எப்படி இருக்கும்? அத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த புண்ணிய நாள்தான் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் தோன்றும் நாளாகும். 2025 பங்குனி உத்திரம் ஜோதிட ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட ரீதியாக ஒரு ஆண்டின் கடைசி மாதமாக, அதாவது 12வது மாதமாக வரும் பங்குனி மாதத்தில் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இணையும் நாள்தான் பங்குனி உத்திரமாகும். கிரகங்களின் அமைப்புப்படி பங்குனி உத்திரம் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது பௌர்ணமி திதியில் ஏற்படும். பௌர்ணமி திதி என்பது சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே எதிரெதிராக இருக்கும் பொழுது ஏற்படும் பங்குனி மாதம். சூரியன் மீன ராசியில் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது மீன ராசிக்கு 7ஆம் வீடான கன்னி ராசியில் சந்திரன் வரும்பொழுது பௌர்ணமி திதி தோன்றும். பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரம் ஆகிய இரண்டும் ஒரே நாளில் ஏற்படும். 2025 பங்குனி உத்திரம் தேதி, நட்சத்திரம், திதி மற்றும் நேரம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11 அன்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் 10 பகல் 2:07 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 11 மாலை 4:11 மணிக்கு முடிவடைகிறது. பௌர்ணமி திதியானது ஏப்ரல் 12 காலை 4:13 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 13 காலை 6:03 மணிக்கு முடிவடைகிறது. பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்ற ஒரு விரத நாள். அதனால் உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள். பங்குனி உத்திரத்தன்று பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்றன. மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தது பங்குனி நாளில்தான். ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர். சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான். முருகன் தெய்வ யானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார். அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றாள். மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாள்தான். இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள். அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி, பூதேவி, மலையாள நாச்சியார், ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார். காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரீஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள். தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை, லக்ஷ்மணன் ஊர்மிளா, பரதன் மாண்டவி, சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான். பங்குனி உத்திரத்தன்று கன்னிப்பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் கல்யாண வைபோகம்தான். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான்.
அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர் மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியம் தரும். பங்குனி உத்திரத்தன்று செய்ய வேண்டிய நற்செயல்கள். ஒரு நாள் விரதம் கடைபிடித்தல். ஏப்ரல் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையிலுள்ள முருகன் படத்திற்கு செவ்வரளி பூ சாத்தி ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வாழைப்பழங்களை நிவேதனமாக 2 வாழைப்பழங்களை நிவேதனமாக படைத்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம். மருத்துவரின் ஆலோசனைப்படி எளிய சைவ உணவும் எடுத்துக்கொள்ளலாம். நாள் முழுவதும் முருகனுக்குரிய மந்திரங்கள் ஓம் சரவண பவ, கந்த சஷ்டி கவசம், வேல் மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதியின் கடைசி பாடலான உருவாய் அருவாய் என்ற பாடல்களை பாடியும் மந்திரங்களை ஜபித்தும் வணங்கலாம். முடியாதவர்கள் ஒலிக்கவிட்டும் கேட்கலாம். மாலையில் மறுபடியும் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன் 6 தீபங்கள் ஏற்றி வைத்து முருகனுக்கு மிகவும் பிடித்த தேனும் தினை மாவும் சர்க்கரை பொங்கலும் படைத்து கந்தர் அனுபூதியின் கடைசி பாடலான உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற பாடலை எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம். பலமுறை பாட முடியாதவர்கள் 6 முறையாவது பாடி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற மனமுருகி பிரார்த்தனை செய்து தூப தீப ஆராதனைகள் செய்து வணங்கி நிவேதனமாக படைத்தவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். 2ஆவதாக கோவிலுக்கு சென்று திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளுதல். பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன், பார்வதி அல்லது முருகன் தெய்வ யானையை வழிபட வேண்டும். அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும். கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜபிப்பதும் மிகவும் சிறப்பான பலன்களை தரவல்லது. 3ஆவதாக அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தல். பங்குனி உத்திரமன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இதனால் தெய்வங்கள் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களையும் அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை. தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள், பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலையும் நமக்கு ஏற்படும். 4ஆவதாக பிரார்த்தனையை நிறைவேற்ற காவடி சுமத்தல். பங்குனி உத்திரமன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் பெற முடியும். தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி சுமந்து கொண்டு செல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிடுவார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. 5ஆவதாக நம் கெட்ட கர்மாக்கள் குறைய தானம் செய்தல். பங்குனி உத்திரமன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ, பழங்கள், தேங்காய், விளக்கு ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும். அதேபோல் ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண வசதி ஆகியவற்றையும் செய்யலாம். இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறைவதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது. 6ஆவதாக பல மடங்கு பலன்களை பெற மந்திரங்களை ஜபிக்கலாம். இந்த நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது, புனித நூல்களை வாசிப்பது, தெய்வ கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தரும். குறிப்பாக திருப்பாவை, திருவெம்பாவை, கந்த புராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களையும் ஜபிப்பது நமக்கு பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும். 7ஆவதாக பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும். அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல், ஏரி, ஆறு, குளம், கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். இந்த பதிவின் மூலம் நல்ல வரனமைய, திருமணத் தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிட்ட, சொந்த வீடு அமைய, குழந்தைகள் நன்றாக படிக்க, அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற நீங்கள் பங்குனி உத்திர நாளான ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று செய்ய வேண்டிய 7 நற்செயல்களை பற்றி அனைவரும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.